ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1/2 கிலோ அயல மீன் வாங்கியிருக்கிறேன். அந்த மீனை நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் நம்மளே வறுத்து அரைச்சி எப்படி சூப்பராக குழம்பு வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த குழம்புக்கு திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொத்தமல்லி விதை தான் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல சிறு தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாதி வறுபட்டதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்க போகிறேன். நம்ம காஞ்ச மிளகாய் எப்படி போட்டு வறுத்தாலுமே அதிலேருந்து நெடி வரும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெடி வெளியில் வராது. நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கலாம். அந்த மிளகாயில் நல்ல சூடு ஏறணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையிலையும் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து இதெல்லாம் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் இதை ரொம்ப ஃபைன் பவுடராக நம்மளால் அரைக்க முடியாது. அதனால் எந்த அளவுக்கு அது அரைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். ஒரு 10 பூண்டு பல், அதையும் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அதாவது டிரான்ஸ்பரண்டாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு 200 கிராம் தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் தக்காளியோட டேஸ்ட் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் நீங்கள் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி வதங்கிறதுக்கு. ஏற்கனவே நம்ம வறுத்த மசாலாவில் நம்ம மஞ்சள் சேர்க்கலை, அதனால் மஞ்சள் தூளாக இதில் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதங்க விட்டுடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலாவை பொடி பண்ணி வச்சுருக்குறோம் கொரப்பாக, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ட்ரையாக தான் வதக்கியிருக்கிறோம். இப்போ திரும்ப இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து இந்த எண்ணெயில் சேர்த்து வதங்கும்போது இந்த மசாலா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, இதே மாதிரியே வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம், அதாவது ஒரு 2-3 நிமிஷம் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும், அந்த மணம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுக்கிற மசாலா பேஸ்ட்டு இந்த குழம்புக்கு. இது ஆறட்டும். இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும். நம்ம ஒரு 50 கிராம் தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் தேங்காய் தாராளமாக போதும். அதை அந்த தவாவோட சூட்டில் நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காயில் இருக்க அந்த பால் கொஞ்சம் எண்ணெயாக மாறும். அப்போ திரும்ப இந்த பசையோடு சேர்த்து நம்ம அரைக்கும்போது நமக்கு குழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இந்த தேங்காவையும் எடுத்து வச்சிடலாம், அது கூட சேர்த்து எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது அதனுடைய மனம் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்த மசாலா வச்சு நம்ம குழம்பு வைக்கும்போது 2 நாள் அந்த குழம்பை நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம், சூடு பண்ணி வச்சு. இந்த குழம்பு தான் மறுநாளுக்குமே நல்ல சூப்பராக இருக்கும். இதே இது அதிகமாக தேங்காய் சேர்த்து வைக்கிற குழம்பு நெக்ஸ்ட் டே நல்லா இருக்காது. இதுக்கு நான் 1/2 கிலோ அயல மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டாச்சு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்குறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம்.
வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து காரம் அதிகம் இருக்காது. இந்த குழம்புக்கு வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கலர் கொடுக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாத்தூளே நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதையும் கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. அதாவது தேங்காய், மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கியிருந்தோம்ல, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். அதனால் வந்து ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சா அந்த திக்னஸ் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கையாலே பசைஞ்சு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்குறோம். அதனால் தக்காளி 1-2 அங்கே கிடக்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பசைஞ்சு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வந்ததும் நம்ம மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மீனில் வந்து நீங்கள் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கலந்து விடணும். அதுக்கப்புறம் அடிக்கடி போட்டு கலரக்கூடாது, அப்படியே விட்டுறணும். மீன் குழம்பு பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. நல்லா கரெக்டாக பக்குவமாக வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. குழம்பு மூடுறதுக்கு முன்னே உப்பு புளியெல்லாம் செக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 15 நிமிஷம் விட்டிங்கனாலே குழம்பு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இந்த கப்பக்கிழங்குக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஏன்னா அயலை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சீசனில், இந்த ஏப்ரல் மேல, அதாவது மீன்கள் கம்மியாக கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம சாலை, மத்தி, அயலை, சங்கரா இந்த மீன்கள் தான் நம்ம அதிகமாக வாங்குவோம். சின்ன சின்ன மீன்கள். நீங்கள் இந்த சின்ன சின்ன மீன்கள் வாங்கி குழம்பு வைக்கும்போது 2 ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக வந்து குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய தலையோடு சேர்த்து தான் நீங்கள் வந்து முழு மீனாக போட்டு குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் துண்டு போட்டால் கூட அந்த தலையோட பீஸ் வந்து இருக்கணும் குழம்புல. அப்படின்னா தான் நல்ல ஸ்டாக் இறங்கும். எந்த மீனில் நீங்கள் தலையை போட்டு குழம்பு வைக்கிறீங்களோ அப்போ வந்து பூண்டு பல் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.